நிரந்தர சாலை பணியாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திமுக பிரமுகர் மீது ஈரோடு கலெக்டரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மூலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன், திமுக பிரமுகர். ஈரோடு, நாமக்கல், சேலம் பகுதியில் உள்ள சாலை பணியாளர்களிடம் மத்திய அமைச்சர் சிபாரிசின் பேரில் நிரந்தர வேலை வாங்கித் தருவதாக கூறி 120 பேரிடம் தலா ரூபாய் 40,000 பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாங்கித் தரவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பணம் கொடுத்தவர்கள் அனைவரும் தினக்கூலி பெறும் சாலை பணியாளர்கள். பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் திங்களன்று ஈரோடு மாவட்ட கலெக்டர் காமராஜை சந்தித்து இழந்த பணத்தை பெற்றுத் தருமாறும், மத்திய அமைச்சர் பெயரை சொல்லி பணம் மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்ச்செல்வன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க, அழகிரி பேரவைன்னு சொல்லி பேரவை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் வேலை வாங்கி தர்ற, நாங்களாம் தினக்கூலி பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அவர் வேலை வாங்கி தர்ற, உங்களுக்கு பர்மனன்ட் வேலை வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட அமௌண்ட் 30 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒட்டுமொத்தம் 135 பேர் இருக்குங்க. 30 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஆனா திருப்பி நாங்க அமௌண்ட் கேட்கும்போது எங்களுக்கு அமௌண்ட் திருப்பவும் கொடுக்கல, ஆனா வேலையை எங்களுக்கு வாங்கி தரல. அவர் வேலை வாங்கி தராதனால ஆட்சி மாறிடுச்சு. நாங்க திருப்பி அமௌண்ட் கேட்டா எங்களை மிரட்டுறாரு, எங்களுக்கு அமௌண்ட் திருப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கோம். கலெக்டர் அவர்கள் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே முழு மனசா நம்பிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட 125 பேருக்கு வேலை வாங்கி தர சொல்லிங்க 30 லட்சத்துல இருந்து ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வாங்கிட்டாருங்க. இது வரைக்கும் நாங்க போய் கேட்டதுல இருந்து எந்த நடவடிக்கையும் ஒரு எடுக்கலைங்க. பணமும் திருப்பி தர மாட்டேங்கிறாருங்க. அப்புறம் அதுக்கு மேல கேட்டா தரக்குறைவா பேசுறாருங்க. கலெக்டரேட் நாங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கோங்க, தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுக்கலாம். நில மோசடியில் திமுக பிரமுகர்கள் கைதாகி சிறையில் உள்ள சூழலில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் வசூலித்தவரையும் கைது செய்ய வேண்டும், இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பொதுமக்கள் புகார் கொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.